Two plane mirrors A and B are aligned parallel to each other as shown in the figure. The light ray is incident at an angle of 30 degree at a point just inside one end of E. The plane of incidence acquires to the plane of the figure. The max number of times the ray undergoes reflections, including the first one, before it emerges. And the plane mirror and the critical distance 0.2 meter. But the ray it must undergoes reflection. அப்படி ரிஃப்ளெக்ஷன் போது உங்களுக்கு வித் நார்மல் வந்து என்னென்னா இதே ஆங்கிள் தான் வரும். காரணம் என்ன, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது நார்மல், இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்ட் ரே. இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ, இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆர், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அக்கார்டிங் லாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். லென்த்து கொடுத்துருக்காங்க, டோட்டல் லென்த் ஆஃப் தி மிரர், ரெண்டு பிளேன் மிரர், டிஸ்டன்ஸ் 0.2 மீட்டர். இந்த டயக்ராம் நம்ம என்னது உங்களுக்கு இங்கே போட்டிருக்கோம் கிளியராக. இப்போது ஆங்கிள் ரிஃப்ளெக்ஷன், ஆங்கிள் இன்சிடென்ஸ் 30 டிகிரி, ஆங்கிள் ரிஃப்ளெக்ஷன் 30 டிகிரி தான். ஸோ இங்கே நார்மலாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா வைக்கன்னு கேட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இது என்ன உங்களுக்கு ஹைபாட்னஸ். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது வந்து ஆப்போசிட் சைடு, இந்த டிக்கு தான் ஆப்போசிட்டாக வரும். அட்ஜஸ்ட் சைடு, அட்ஜஸ்ட் சைடுங்கிறது என்ன வேல்யூ இருக்குன்னா உங்களுக்கு இதுவும் இது ஈக்குவலாக இருக்கும். அப்போது 0.2 மீட்டர். ஸோ டி வந்து என்னது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அனதர் ஒன் வழி என்னது உங்களுக்கு அட்ஜஸ்ட் சைடு தான். இது ஆப்போசிட், அது அட்ஜஸ்ட் சைடு. அப்போ என்னது உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் tan தீட்டா. தீட்டாங்கிறது 30 tan 30 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்னது டி பை அட்ஜஸ்ட் சைடு வந்து உங்களுக்கு 0.2 மீட்டர். இப்போ டி ஈக்குவல் டு 0.2 டைம்ஸ் tan 30 ஆனால் 0.2 இன்ட்டு tan 30. இப்போ 0.2 இன்ட்டு tan 30 எவ்வளோ உங்களுக்கு 1/√3. அப்போது இட் இஸ் ஈக்குவல் டு 0.2/√3. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மேட்ச் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரே அண்டர்கோஸ் கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் லென்த் எல் தெரியும், அதே மாதிரி டிங்கிறது தெரியும். டிங்கிறது அந்த ஒரு பாட்டு. இப்போ எல்லுங்கிறது என்ன இருக்குன்னா உங்களுக்கு n டைம்ஸ் டியாக இருக்கும். ஓகேவா? வேர் n இஸ் மேக்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரே அண்டர்கோஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ யூ டு ஃபைண்ட் அவுட் என்னங்கிறதுல n இஸ் ஈக்குவல் டு L/d. அப்போ எல் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க 2 டைம்ஸ் √3, 2√3 மீட்டர். இங்கே நம்ம டிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், டி வந்து 0.2/√3. இது மீட்டர் தான். இங்கே மீட்டர் கேன்சல் ஆகிரும். ஸோ இங்கே என்ன வரும் 2/0.2 மேலே √3 இருக்குது, இந்த √3 மேலே வந்துடும். அப்போது இதையும் அடிச்சுன்னா உங்களுக்கு என்னது 10 வரும். அதே மாதிரி √3 × √3 எவ்வளவு 3. இப்போ 10 × 3 எவ்வளவு உங்களுக்கு 30. ஸோ தி மேக்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தி அண்டர்கோஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இன்க்ளூடிங் தி ஃபர்ஸ்ட் ஒன் பிஃபோர் இட் எமர்ஜஸ் அவுட் இஸ் நத்திங் பட் 30. ஸோ நமக்கு உங்களுக்கு 30 கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.